இதுவே சட்டப்படி குற்றம் தெரியுமா? இதுவே சட்டப்படி குற்றம் தெரியுமாமா? தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா சட்டப்படி குற்றம்? ஒரு ஆளை வீடியோ எடுக்க, நீங்க பக்கத்தில் லோயர் இருக்கிறா, நீங்க டாக்டர், நீங்க சொல்லுங்க சட்டப்படி குற்றமா இல்லையா? ஒரு ஆளை வீடியோ எடுக்கிற சட்டப்படி குற்றமா இல்லையா? யாழில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் தாக்குதலுக்கு உள்ளாகிய நபரொருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், நேற்றிரவு யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றுக்கு ராமநாதன் அர்ஜுனா சென்று அங்கு காணொலி பதிவில் ஈடுபட்டுள்ளார். இதன்போது அங்கு நின்ற நபர் தன்னை காணொலி பதிவு செய்ய வேண்டாம் என அர்ஜுனாவிடம் தெரிவித்திருந்தார். எனினும் அர்ஜுனா அதனை மீறி காணொலி பதிவில் ஈடுபட்டுள்ளார். இந்த நிலையில் அர்ஜுனாவுக்கும் குறித்த நபருக்கும் இடையில் முறுகல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அர்ஜுனா உணவு தட்டு ஒன்றினை எடுத்து குறித்த நபரை தாக்கியுள்ளார். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த நபர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திற்கு சென்ற அர்ஜுனா குறித்த நபர் தன் மீது தாக்குதல் நடத்தியதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் என போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை நேற்று என்ன நடந்தது என அர்ஜுனாவை சொல்லும் ஒரு ஒலிப்பதிவும் கிடைத்துள்ளது. போக வேண்டிய இடத்துக்கு எல்லாம் போட்டு அந்த சையடி பிரச்சனைகள் அது எல்லாத்தையும் போயிட்டு இப்போ வந்து ஒரு 10-25 கூட ஒரு தேசிக்க ஜூஸ் உண்டு, லைம் ஜூஸ் ஒன்று கூட பண்ணதான் உண்மையாக போனேன். 350 ரூபாயோ என்ன லைம் ஜூஸ் அது மோட பண்ணி போட்டு 2 நானும் ஒரு மாட்டிறச்சி கறியும் ஒன்று எடுத்துச்சு. அது மொத்தமாக ஒரு 1200 1500 பில் எடுத்து போட்டு இதுக்கு சாப்பாடு ஓட பண்ணி போட்டு இருக்க தூரத்துல இருந்து தங்கம் மட்டும் கூப்பிட்டு கேட்டுச்சு. அப்ப இவள் சொன்னால் யாரோ பிரச்சனை படினோம்னா அங்கிருந்து குடிச்சு போட்டுருக்காங்க, போவோம் இவள் எலும்பெல்லாம் இருக்குது என்னதுக்கு போவான். இப்போ நான் வளமே அந்த விஐபி ரூம்ல எல்லாம் போய் இருக்கிறேன், நான் கொமன்ல இருந்தா சாப்பிட்றேன். என்ன சொல்லுவான், விஐபி ரூம்ல இருந்து தண்ணி அடிச்சு வரணும், அதை விட கொமன்ல இருந்து லெமன் ஜூஸை குடிச்சிட்டு போகலாம். அப்ப இருக்க இப்ப திருப்பி ஒரு ஆள் வந்தவர் அவர்கிட்ட வீடியோ போட்டிருக்கேன்னா ஒரு கருப்பா தாடி வச்சவர், அவருக்கு பேர் வந்து ஏதோ அவர் தான் வந்தவர். அவர் ஒரு மற்றவர் இன்னொருத்தர் பின்னால வந்தவர். அப்ப நான் சொல்ல, நான் சாப்பிட்டு இருக்கேன், உங்களோட கதைக்கெல்லாம் நீங்க குடிச்சிட்டு இருக்கீங்க, சாப்பிட முடிய கதைக்கிறோம் உங்களோட. நீ தேர்தலுக்கு எல்லாம் வந்து பிச்சை எடுப்பா, இப்ப வந்து கதைக்க மாட்டியான்னு கேட்டார் அந்த சுவிஸ்ல இருந்து வந்தவர். அப்ப நான் ஒன்றும் கதைக்கல, சரி நீங்க குடிச்சிட்டு இருக்கீங்க, நான் சாப்பிட முடியும். சாப்பாடை கொண்டு தான் அவன் வச்சவன், அந்த வீடியோல இருக்கு. சாப்பாடை கொண்டு தான் அப்பதான் வச்சவன். 2 நானும் ஜூஸ் வரையில நானும் வச்சவன். அப்ப இவர் திருப்பி என்ன சொன்னார் என்றால், அந்த வீடியோல கிடக்கு அவர் மற்றவர் இன்னொருத்தர் பின்னால வந்து அவள் கௌசல்யாவுக்கு கிட்ட வந்துட்டார் ஒரு ஆள், 2 பேரும் ஃபுல் வரி. அப்ப ஒரு ஆள் பின்னால வந்தவர். அப்ப நான் வீடியோ எடுத்தேன், நான் கையில ஒன்றும் இல்லை. அப்ப வீடியோ எடுக்க அவர் சொன்னார், நீ வீடியோ எடுக்கிற சட்டப்படி குற்றம், நான் பரவாயில்லை நான் சாப்பிட்றேன், நீங்க போங்க. அப்ப பின்னால வந்தவர் ஒரு படாராண்டு போனை பறிச்சிட்டார். அதோட அந்த வீடியோ கட் ஆகினது. போனை பறிச்சிட்டு முதுகுல கழுத்துல, அதான் என்ன பின்னால நின்றவர் கழுத்துல நான் ஃபர்ஸ்டா குத்தினவர். அப்ப நான் எழும்ப இவள் கையை பிடிச்சா மாத்தி நல்ல இருங்கொண்டு. அப்ப சரி விட போனை பறிச்சிட்டு அங்கே சுத்தி கொண்டு போய் நேரங்களை போனை வீடியோ எடுக்கிறது போட்டு போனை தூக்கி அப்படியே மேசையில் அடிச்சார். அது சிசிடிவி கேமரா எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் கிடக்குது. 2 வேறும் ஒரு டொப்பிக்கா ஓடுற வீடியோ தானே இப்போ எடுத்து வச்சிருக்கிறேன். மேசையில் தூக்கி அடிச்சா. அப்ப அவர் மெத்த வந்த சுவிஸ்லேருந்து சொன்னார் போனை உடையிடாண்டு. அப்ப போனை உடையந்து அவர் உடைக்கல, தூக்கி மேசையெல்லாம் அடிச்சவர் தூக்கி அது போன் உடையலை, அது விவோ வந்து உடையலை. அப்ப நான் கௌசல்யா தான் எடுத்து தந்தேன் நினைக்கிறேன், இந்த கையுக்கு அல்ல நான் தான் எடுத்து தெரியல, எடுத்து தர நான் பொக்கரில் வச்சேன்னா அவர் திருப்பி கௌசல்யா கிட்ட வர இவள் கொஞ்சம் ஷேப்பா, ஏன் போங்க நீங்கள் குடிச்சிருக்கீங்க போங்கோ என்று சொல்ல விடுகிறார். மற்ற பின்னால் வந்து நீ எங்களோட வீடியோ எடுக்கிறேன் கூட வந்து திருப்பி என்ற கழுத்தை நெருக்கி போட்டு பொக்கெட்டுக்குள்ள கையை வச்சு போன் எடுக்க வலிக்கிட்டார். அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நீங்களா கெஸ் பண்ணலாம் என்ன நடந்திருக்குமெண்டு.